ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு மெட்டா ஆட்ஸ் மேனேஜர் மூலியமா நம்ம வந்து எப்படி வந்து ஆட் ரன் பண்ணலாம் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டா லைவா வந்து இன்னைக்கு கிளாஸஸ்ல பார்ப்போம். ஸோ ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறமா கேட்கலாம். இல்லைன்னா வந்து பரவாயில்ல, நீங்க அப்படியே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அந்த ஸ்பாட்ல கேட்டதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்பாட்ல கூட இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஆட்ஸ் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இதுதான் ஃபேஸ்புக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னா இதுதான் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இப்படிதான் இருக்கும் இல்லையா? ஸோ இதுல வந்து நீங்க பாக்குற இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல பாக்குற ஆட்ஸ், அப்புறம் வந்து நீங்க இங்க பாக்குற இந்த ஸ்பான்சர்ட் ஆட்ஸ், இப்போ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பாக்குறோம் இல்லையா? லைக் வந்து இதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய கால் டு ஆக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இதுதான் கால் டு ஆக்ஷன் சொல்லுவாங்க. கால் டு ஆக்ஷன் ஒன்றும் இல்லை, இப்போ கிளிக் பண்ணாங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுக்க வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து கால் டு ஆக்ஷன் சொல்லுவாங்க. லேர்ன் மோர் வந்து கிளிக் பண்ணா ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். ஒரு சில பேருக்கு வந்து வெப்சைட்ல போகும். இட் டிபெண்ட்ஸ் அப்போ வந்து பிசினஸ். அது வந்து நம்ம எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே இது வந்து கேட்குற மாதிரி நம்ம வந்து இந்த ஆட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ஆட்ஸ் தான் இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு காட்ட போறோம். ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம வந்து ஆட்ஸ் கிரியேட் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சஸ் இருக்கு இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதை கிளிக் பண்ணி தான் நான் இப்போ உங்களுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணி காட்ட போறேன். ஆட்ஸ் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்ஸ் மேனேஜர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாவே நீங்க ஒரு பேஜ் வச்சு நீங்க ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஆட்ஸ் மேனேஜர் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருப்பாங்க. நீங்க கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆட்ஸ் மேனேஜருக்குள்ள கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். பட் நம்ம இப்போ ஆட் ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வருது. இப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்டர்ஃபேஸுமே வராது. டைரக்டா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நீங்க கிரியேட்ல போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டிசைட் பண்ணணும். அவேர்னஸ் கேம்பெயின் இருக்கு, டிராஃபிக் கேம்பெயின் இருக்கு, என்கேஜ்மெண்ட் இருக்கு. அவேர்னஸ்னா வந்து இப்போ புதுசா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வந்து நிறைய ரீச் கொண்டு வரணும். இல்ல வெறும் இந்த வீடியோ வியூஸ் கொண்டு வரணும். இல்ல நீங்க லொகேஷன் வச்சிருக்கீங்க, இந்த லொகேஷனுக்குள்ள வந்து டிராஃபிக் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஆட் வந்து பெட்டரா இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு காட்டுது பாருங்க. ஸோ ரீச், பிராண்ட் அவேர்னஸ், வீடியோ வியூஸ், ஸ்டோர் லொகேஷன் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது இல்லையா? ஸோ இது எல்லாமே காட்டும். நெக்ஸ்ட் வந்து டிராஃபிக்னா ஒன்றும் இல்லை. இப்போ உங்களோட வெப்சைட் வச்சிருக்கீங்க, இல்ல வந்து ஒரு லேண்டிங் பேஜ் ஒரு பார்ட் மட்டும், வெப்சைட் ஒரு பார்ட் மட்டும் இருக்கு, அதுக்கு வந்து டிராஃபிக் கொண்டு வரும். டிராஃபிக்னா கஸ்டமர்ஸ் அது யூசர்ஸ் வந்து நீங்க அதுக்குள்ள கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்க வந்து ரன் பண்ற அந்த ஆட்ஸ் பாத்தீங்கன்னா டிராஃபிக் ஆட் வரும். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப். இப்போ வந்து வாட்ஸ்அப்போட பேஜ் வச்சிருக்கீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் கொண்டு வரணும். இல்லை வந்து உங்களோட இன்ட்ரெஸ்டடான ஆடியன்ஸ் வந்து அதுக்குள்ள என்கேஜ் பண்ண வைக்கணும்னா இந்த டிராஃபிக் ஆட் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்கேஜ்மெண்ட். ஸோ என்கேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து நீங்க நான் சொல்றதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து நீங்க ப்ராக்டிக்கலா பண்ணி கூட பாருங்க வீட்டில். இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். பட் இது மைண்ட்ல மட்டும் வச்சுக்கோங்க. என்கேஜ்மெண்ட்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த லைக்ஸ் கொண்டு வருது. இப்போ எக்ஸாம்பிள் என்னோட புதுசா ஒரு பிராண்ட் இருக்கு, அந்த பிராண்டுக்கு வந்து நான் லைக்ஸ் மட்டும் கொண்டு வந்தா போதும், இல்ல அந்த பிராண்ட் வந்து நிறைய பேர் பார்த்தா மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்னாக்கா நான் வந்து அது மட்டுமே பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லீட்ஸ் ஆடு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆடு. லீட்ஸ் தான் வந்து ஒரு பிசினஸ் வந்து ரொம்பவே ஒரு லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும். ஒரு வந்து பிசினஸ் வந்துட்டு கிராஷ்ல இருந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல நீங்க வந்து பெரிய பிசினஸா இருக்கீங்க, எல்லா பிசினஸ்க்கும் பார்த்தீங்கன்னா லீட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். லீட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, என்கொயரிஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்க பிசினஸ்க்கு வந்து கஸ்டமர்ஸ் தேவை இல்லையா? ஸோ கஸ்டமர்ஸ் வரணும்னா கஸ்டமர் கிட்ட வந்து நீங்க என்கொயரிஸ் ஜென்ரேட் பண்ணணும். அதாவது வந்து கஸ்டமர் வந்து இன்ட்ரெஸ்டட், எனக்கு இந்த ப்ராடக்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல இந்த சர்வீசஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கொண்டு வர அந்த ரெஸ்பான்ஸோட நேம் தான் பார்த்தீங்கன்னா லீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து நீங்க நெக்ஸ்ட் பண்ணலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபைனல் இல்லை. ஸோ ஆப் ப்ரொமோஷன். ஆப் ப்ரொமோஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டாலேஷன் ஒன்று இருக்கு, ஆப் ஈவெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஆப் நீங்க ஒரு ஆப் வச்சிருக்கீங்க, இப்போ ஸ்விக்கி மாதிரி ஜொமேட்டோ மாதிரி ஆப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து நீங்க ஃபேஸ்புக்கோட கனெக்ட் பண்ணி நீங்க வந்து ஆட் ரன் பண்ணி அந்த ஆப்க்கு வந்து நீங்க வந்து டேரக்டா வந்துட்டு லைக் வந்து ஆப் பேஜுக்கு நீங்க கொண்டு போயிட்டு ஆப் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வைக்கலாம், இல்ல ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஆட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலி வந்து சேல்ஸ் ஆடு. சேல்ஸ்ல பார்த்தீங்கன்னா லைக் கன்வர்ஷன்ஸ் கொண்டு வரதுக்காக
இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடியே வந்து ப்ரீ பிளான்டா ஒரு சில விஷயம்லாம் பண்ணிருக்கணும். எப்படின்னா பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் பேஜ் வந்து கிரியேட் பண்ணிருக்கணும், கேட்டலாக் சேல்ஸ்னு ஒன்று இருக்கும், வாட்ஸ்அப்ல வந்து கேட்டலாக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து கேட்டலாக் நீங்க கிரியேட் பண்ணி அதுக்கு மட்டுமே ஆட் வந்து ரன் பண்ணி பண்ற மாதிரி நீங்க வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஆட் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா லீட்ஸ் ஆட் தான் நம்ம வந்து நீங்க பார்க்க போறோம். ஸோ லீட்ஸ்ல அது வந்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கணும், லீட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ சொல்லி கொடுக்கணும் நீங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைலர்ட் லீட்ஸ் கேம்பெயின் காட்டும், இன்னொன்று மேனுவல் லீட்ஸ் கேம்பெயின் காட்டும். ஸோ டைலர்ட் லீட்ஸ் கேம்பெயின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் கேம்பெயின். உங்களுக்கு வந்து மெட்டாவே வந்து எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துரும். மெட்டாவே வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஆடியன்ஸ் கரெக்டாக இருக்கும் எல்லாமே அதே பண்ணி கொடுத்துரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கேம்பெயினில் தான் நம்ம வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்காக நமக்கு கிடைக்கும். மேனுவல் கேம்பெயின் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா மேனுவலி நம்ம வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா 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 ஃபார்ம்ஸ் ஆஃப் இதுவும் வந்து நம்ம கையில் இருக்கும். தட் மீன்ஸ் அந்த எல்லா கண்ட்ரோலுமே நம்ம கையில தான் இருக்கும், நம்ம பண்றது தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ வில் கோ வித் மேனுவல் லீட்ஸ் கேம்பெயின் நவ். ஸோ மேனுவல் லீட்ஸ் கேம்பெயின்ல வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூன்னு கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ஒரு நார்மலாக கேம்பெயின் ரன் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இப்போ கேம்பெயின் ரன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் கேன்வா ப்ரோ 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் வைக்கிறேன். நேம் வச்சு நான் என்ன பண்றேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே வரேன். கீழே வந்துட்டு நான் வந்து ஏபி டெஸ்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏபி டெஸ்டிங்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல நீங்க வந்து ரன் பண்ணும்போது ஆடு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது. ஸோ வந்து எந்த மாதிரியான ஆடியன்ஸ் வைக்கலாம், என்ன மாதிரியான டார்கெட் வைக்கலாம், அதுவும் வைக்கலாமா இதுவும் வைக்கலாமான்னு இருக்கும். ஸோ ஒரே ஆட்ல நம்ம வந்து எல்லாமே வச்சோம்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ வந்து எது ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது எது ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதனால ஏபி டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லி ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, பின்னு சொல்லி ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. இது நீங்க வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி நீங்க வந்து ஆட்ஸ் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஏபி டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அதை நம்ம வந்து பார்க்க போறது இல்லை. ஏன்னா வந்து நம்ம இப்போ நார்மலா ஒரு கேம்பெயின் வந்து எப்படி ரெடி பண்றது, ஆட்ஸ் கேம்பெயின் எப்படி ரெடி பண்றது மட்டுமே நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த ஆட் செட்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆட் செட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க வந்து மல்டிபிள் ஆஃப் ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ ஏபி டெஸ்டிங்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதோட சிமிலர் தான் இது. இல்ல நீங்க மல்டிபிளா நீங்க எவ்வளவு கேம்பெயின் சொன்னா எவ்வளவு ஆட்ஸ் வேணா செட் பண்ணி பார்க்கலாம். அதாவது வந்து எந்த வீடியோ நல்லா போகுது, எந்த போஸ்டருக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான வேர்ட்ஸுக்கு வந்து நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு, ரெஸ்பான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா போகுது நல்லா போல அப்படின்ற ஒரு ஐடியாக்கு வரலாம். ஹலோ ஹலோ ஆ சார், இப்பதான் சார் நீங்க பேசுறதே எனக்கு கேக்குது. அப்படியா, ஹலோ, நான் இவ்வளவு நேரம் பேசுறது எதுவுமே கேட்கலையா? கிளாஸ். ஆமா, உள்ள வந்துட்டேன். ஆனா நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு கேட்கவே இல்லை. யாருக்குமே கேட்கலையா இல்ல உங்களுக்கு மட்டும் கேட்கலையா? தெரியலையே, கேளுங்களேன் எல்லாத்தையும். ஆல்ரைட். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் கேம்பெயின் சொல்லி ஒன்று இருக்கு. அட்வான்டேஜ் கேம்பெயின் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த மல்டிபிளான ஆட்ஸ் வந்து நீங்க ரெடி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஆட் செட்குள்ள டூப்ளிகேட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிடுங்க. ஒன்றும் இல்லை, இந்த த்ரீ டாட்ஸ்குள்ள போயிட்டு ஆக்ஷன் மெனுல போயிட்டு நீங்க டூப்ளிகேட் சொல்லி போட்டீங்கன்னா டூப்ளிகேட் ஆயிடும். இப்போ பாருங்க டூப்ளிகேட் ஒரு ஆக்ஷன் இருக்கா, இந்த மாதிரி நீங்க டூப்ளிகேட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அது எதுக்கு யூஸ் ஆகும் சார்? மல்டிபிளான ஆட்ஸ் நீங்க வந்து ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் வந்து ஒரு கேம்பெயின் வந்து நீங்க வந்து மல்டிபிளான ஆட்ஸ் ரன் பண்ணாதீங்க. இனிஷியலி நீங்க வந்து ரன் பண்ணி கத்துக்கும் போது ஸோ ஒரு ஆட்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிளான ஆட்ஸ் வந்து நீங்க ரன் பண்ணாதீங்க. நீங்க ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தனித்தனியான ஆட்ஸ் வந்து ரன் பண்ணுங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேம்பெயினுக்கு ஒரு ஆட் செட் ஒரு நேம் வச்சுக்கணும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆட் காட்டி அந்த ஃபார்ம் காட்டணும் பார்த்தீங்களா, அதில் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட கஸ்டமர்ஸ் நம்மளோட ஆடியன்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நமக்கு வந்து லீட்ஸ் கிடைச்சிடும். அந்த லீட்ஸை வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம டீம் கிட்ட கொடுத்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ்னு இருக்கு. நம்ம வந்து எந்த ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து இப்போ ஆட் ரன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இங்க வந்து கொடுக்கணும். இங்க மல்டிபிளான ஆப்ஷன்ஸ் இருக்கும், நம்ம கிட்ட என்ன பேஜ் இருக்கோ அதுக்கு எல்லாமே கொடுக்கணும். அதுல வந்து நம்ம எந்த பேஜ் ரன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட கோல் என்ன, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் கோல் என்னன்னு சொல்லி போகணும் நம்ம.
வெறும் எனக்கு லீட்ஸ் வந்தா போதுமா, இல்ல வந்து வில் ட்ரை டு ஷோ யர் ஆட்ஸ் பீப்புள் மோஸ்ட் லைக்லி டு கன்வெர்ட் ஆஃப்டர் ஷேரிங் தேர் இன்ஃபர்மேஷன். லைக் வந்து கன்வர்ஷன் வர மாதிரியான லீட்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கேஸஸ்ல வந்து சேம் தான். ஏன்னா வர லீட்ஸ் எல்லாமே கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. கன்வர்ஷன் கொடுத்தாலும் அவங்க வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி லீட்ஸ் தான் வரும். பட் நிறைய டைம்ல வந்து கன்வர்ஷன் கொடுக்கும்போது அவங்க லீட்ஸ் வராமல் போயிடும். அதனால நம்ம வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீட்ஸ்ன்றது நம்ம வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி பட்ஜெட் வந்து நம்ம இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்று டெய்லி பட்ஜெட் இல்லைன்னா லைஃப் டைம் பட்ஜெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ டெய்லி பட்ஜெட்ன்றது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 300 rupees அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து நம்ம இந்த செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆடியன்ஸை செலக்ட் பண்ணுறது கூட வந்து மெட்டாவே வந்து ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ஆனால் வந்து அது பெட்டரான ஒரு ஆப்ஷன் கிடையாது. நீங்களே வந்து ஆடியன்ஸ் செட் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். அட்வான்டேஜ் ஆடியன்ஸ் சொல்லி இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா மெட்டாவே வந்து உங்களுக்கு ஆடியன்ஸ் செட் பண்ணிடுவாங்க. பட் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளே தான் வந்து நம்மளோட ஆடியன்ஸை செட் பண்ணணும். ஸோ நான் வந்து என்னோட ஆடியன்ஸ் வந்து நான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ தமிழ்நாடு நெக்ஸ்ட் ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். ஒரிஜினல் ஆடியன்ஸ் தமிழ்நாடு நெக்ஸ்ட்டும் 18 to 65 வச்சிருக்கேன். பட் என்னோட பிசினஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21ன்றது கரெக்டாக இருக்கும். 21ன்றது கரெக்டாக இருக்கும். 65ல இருக்கவங்க என்னோட ப்ராடக்ட் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஒரு 45 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ராடக்டோட ரேஞ்ச் வச்சுக்கிறேன். ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல் ஜெண்டர்ஸ் தான் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் டார்கெட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு. டீடைல் டார்கெட்டிங்ல இப்போ இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு சாரீ வந்து நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா சாரீல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்க வந்து டார்கெட் பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. இந்தியன் சாரீ, இந்தியன் வெட்டிங் சாரீ. இப்போ எக்ஸாம்பிள் இந்தியன் வெட்டிங் சாரீ நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா சஜஷன் கொடுத்தேன்னா சாரீல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே நான் வந்து டிக் பண்ணி வச்சுக்கலாம். பட் பெட்டரான வே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 ஆடியன்ஸ் மேலே வந்து செட் பண்ணாதீங்க. 7க்குள்ள பண்ணுங்க, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். இன்னொன்று அட்வான்டேஜ் பிளேஸ்மெண்ட், இன்னொன்று மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ். பிளேஸ்மெண்ட்ன்றது நம்மளோட ஆடு வந்து எங்கெங்கெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அதுதான் பிளேஸ்மெண்ட். உங்களுக்கு வந்து ஆட் வந்து இன்ஸ்டாகிராம்ல மட்டும் காட்டணும்னா நீங்க ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். இல்லை வந்து ஆட் வந்து இன்ஸ்டாகிராம்ல காட்ட வேணாம் அப்படின்னா நீங்க இன்ஸ்டாகிராம் தூக்கிடலாம். இன்ஸ்டாகிராம் வந்து ப்ரொஃபைல்ல மட்டும் காட்டினா போதும், இல்லை ரீல்ஸ்ல மட்டும் என்னோட ஆட்ஸ் வந்து காட்டினா போதும் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்க ஆட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். அதுக்கேற்ற மாதிரி உங்க ஆட்ஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். பட் என்னோட பெட்டர் சஜஷன் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆட்ஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அட்வான்டேஜ் ஆடியன்ஸ்க்கு அட்வான்டேஜ் பிளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கே நீங்க வந்து போயிருங்க. ஏன்னா வந்து அதுல தான் உங்களுக்கு பெட்டர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். பிகாஸ் ஃபேஸ்புக்கே தெரியும் உங்களோட ஆடியன்ஸ் எல்லாமே எந்த இடத்துல வந்து அதிகமாக அவைலபிளா இருப்பாங்க. அது வந்து எங்க ரன் பண்ணா உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் ரொம்ப பெட்டர். அதனால அந்த ஆப்ஷன் வந்து நீங்க ஃபேஸ்புக் கிட்டே விட்டுருங்க. ஃபைனலி நீங்க இப்போ வந்து இப்போ ஒரு ஆடை ரெடி பண்ண போறீங்க. ஆடை ரெடி பண்ண போறதுன்னா ஒரு ஆடை வந்து ஃபைனல்னா நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. இப்போ வந்து மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு. மீடியால போயிட்டு ஆட் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து டைரக்டா இப்போ நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட லேப்டாப்லயே உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்துட்டு அந்த இமேஜ் இருந்தா அந்த இமேஜ் வந்து நீங்க அப்லோட் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்க வந்து அப்லோட் கொடுக்க விரும்பல, என்னோட ஃபேஸ்புக் பேஜ்லயே வந்து அந்த அக்கௌண்ட்லயே வந்து அந்த இமேஜஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அதை அப்படியே வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டு நீங்க இந்த அரேஞ்ச் பண்ணணும். என்னோட ஆட் வந்து ஃபீட்ல ஆட்ஸ், வீடியோ ஆட்ஸ்ல வந்து எப்படி ரன் ஆகும்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். ரீல்ஸ்ல வந்து என்னோட ஆட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாத்துலயும் வந்து ஒரிஜினல் சொல்லி கொடுத்துருங்க. ஒரிஜினல்னா நீங்க நார்மலா எப்படி போஸ்ட் போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி வந்து உங்களோட ஆட்ஸ் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் வந்து உங்களோட ஆட்ஸ் தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படியே போட்டுக்கோங்க. ஆல் ஆப்டிமைசேஷன் வந்து எப்பவுமே ஆன்ல வச்சுக்கோங்க. சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. சார் இந்த மெட்டா சூட்ல போய் நீங்க ஆட் போஸ்ட் பண்றதுக்கும்
இல்ல மெட்டா ஆட்ஸ் வெளியில மேனேஜர், மெட்டா சூட் இல்ல, மெட்டா ஆட்ஸ் மேனேஜர். ஆ அப்புறம் கிரியேட் ஆடுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல. ம் ம் அதுக்கும் இதுக்கும் என்னங்க சார் டிஃபரன்ஸ்? நல்ல கொஸ்டின். இப்போ வந்து அந்த கிரியேட்னு சொல்லி பண்ற ஆட் பாத்தீங்கன்னா அந்த பூஸ்ட் போஸ்ட்னு சொல்லுவாங்க இன்னொரு விதத்துல. இப்போ நீங்க ஜஸ்ட் நார்மலா இப்போ நீங்க ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டாலே பூஸ்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டும். அந்த பூஸ்ட் போஸ்டும் அந்த கிரியேட் ஆடும் வந்து சேம் தான். ஓகேவா? அது வந்து அது எதுக்குள்ள வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட் சென்டர் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு வரும். ஆட் சென்டர் வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ பேசிக்கா நீங்க ஒரு ஆட் ரன் பண்றீங்க. இப்போ வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து வெறும் லைக்ஸ் வந்தா போதும், கமெண்ட்ஸ் வந்தா போதும், என்கேஜ்மெண்ட் வந்தா போதும் அப்படின்னா நீங்க அந்த ஆட்ஸ் ரன் பண்ணணும். இல்ல உங்களுக்கு வந்து சேல்ஸ் வரணும், கன்வர்ஷன் வரணும், இல்ல உங்களுக்கு குவாலிட்டியான லீட்ஸ் வரணும், என்கொயரிஸ் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆட் தான் நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணணும். தட் மீன்ஸ் ஆட்ஸ் மேனேஜர்ல ரன் பண்ற ஆட்ஸ் தான் நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணணும். அப்ப இதோட யூசர் இதோட யூஸ் மேம், இதோட இல்ல யூஸ் சொல்றீங்க. மெட்டா சூட்டோட யூஸ். மெட்டா சூட்ன்றது பாத்தீங்கன்னா உங்களோட பேஜை வந்து உங்களோட மெட்டான்றது பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ். கம்ப்ளீட்டா உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நீங்க போற போஸ்டர்ஸ், உங்களோட இன்சைட்ஸ், அதாவது நீங்க எத்தனை பேர் வந்து உங்க பேஜை பார்த்துருக்காங்க, உங்க ஆட் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, உங்க கம்ப்ளீட்டா உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மேனேஜ் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேரோட நேம் தான் பாத்தீங்கன்னா மெட்டாசூட். அதுல நீங்க வந்து போஸ்டர்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணலாம், அதுல நீங்க போஸ்டர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்றதுக்கான இது பேரு தான் வந்து அந்த சாஃப்ட்வேர் பத்தி பேரு தான் பாத்தீங்கன்னா மெட்டா பிசினஸ் சூட்னு சொல்லுவாங்க. மெட்டா பிசினஸ் சூட்ன்றது கம்ப்ளீட்டா வேற. இது வந்து ஆட்ஸ் மேனேஜர், நீங்க சொன்னது வந்து ஆட்ஸ் சென்டர். அப்ப இதுல போய் பண்றது தானேங்க சார் பெஸ்ட்? மெட்டா சூட்குள்ள போய் பண்றது தானே பெஸ்ட்? இது பேர் வந்து மெட்டா ஆட்ஸ் மேனேஜர் மேடம். ஆட்ஸ் மேனேஜரை போய் பண்றது தான் பெட்டரான ஆப்ஷன். ஓகே, எனக்கு இந்த பக்கம் டவுட் கிளியர் ஆகல. இப்ப அதுதான் பெட்டர்னு சொல்றீங்க. ஆனா அங்க வந்து இதுதான் பெட்டர், லீடு இதுதான் வந்து பெட்டர்னு சொல்றேன், இதுதான் பெட்டர்னு சொல்றேன். அது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு தான். பட் உங்களுக்கு ஆக்சுவலான பிசினஸ் கொண்டு வரணும்னா ஆட்ஸ் மேனேஜர் தான் பெட்டர். நீங்க போட்டு பாத்தீங்களா ஆட்ஸ் மேனேஜர், இதுலதான் இப்ப நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. இதுதான் பெட்டர்னு சொல்ல வரேன். சார் அப்புறம் இப்போ ஒரு பேஜ் கிளிக் பண்ணோடனே கிளிக் ஹியர் அப்படின்னு கேட்குறாங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்க நேம் என்டர் பண்ணுங்கன்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்புறம் வந்து நம்மளோட சாய்ஸ் ஏதோ ஒரு கொஷின் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு பேஜா கொஷின் கேட்டுட்டே போகும். ஆமா, அதுதான் இந்த ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப ஈஸி தான், நான் சொல்லி தரேன். ஓகே ஜஸ்ட் சார். வந்து நீங்க உங்களோட கான்டென்ட் மட்டும் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. கேன்வா ப்ரோ. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டாவே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி தரும் கான்டென்ட். ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பெருசா வந்து நீங்க வெளியே போய் எழுதணும்னு அவசியம் இல்லை, இங்கே நீங்க எழுதிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு. ஹெட்லைன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு கொடுத்துரும். டிசைன் லைக் எ ப்ரோ வித் கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஹெட்லைன்ல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதாவது நம்ம சாட் ஜிபிடில பண்றதுக்கு பதிலா இங்கேயே பண்ணிக்கலாம்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? கரெக்ட் மேம், கரெக்ட் மேம், எக்ஸாக்டா மேம், எக்ஸாக்ட்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து தேவையில்லை, ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து பெருசாக எங்கேயும் காட்டாது. ஸோ பார்த்துக்கோங்க, உங்களோட ஆட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் காட்டும் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ல. சைன் அப்னு இருக்கு இல்லையா, இது வந்து உங்களோட ஆட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து மாத்திக்கலாம். இது வந்து யாரும் சைன் அப் வந்து பார்க்க மாட்டாங்க. இது வந்து ஆஃபர் ரிலேட்டடான போஸ்ட் இல்லையா, அதனால கெட் ஆஃபர் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ண சொல்றாங்க. ஃபார்ம் வந்து நான் ரெடி பண்ண வைப்பேன். ஃபார்ம்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து யார் யார் வந்து என்னோட பேஜுக்குள்ள வராங்களோ, ஐ மீன் இதுக்கு யார் யாரெல்லாம் கிளிக் பண்றாங்களோ உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இதுல வந்து ஃபார்ம்ல இருக்கணும், என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு தேவை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஃபீட் பண்ணிடுவேன். நான் இப்போதைக்கு வந்து இப்படி போட்டுக்கிறேன். பட் இது டிஸ்கிரிப்ஷன்ல கொஞ்சம் தெளிவா நீங்க வந்து போடணும்.
பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க வந்து போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைன்றது நீங்க வந்து போட்டுக்கலாம். நீங்க வந்து போயிட்டு ஃபோன் நம்பர் தேவை, இமெயில் ஐடி, ஃபோன் ஃபுல் நேம் தேவை, இமெயில் ஐடி தேவை, ஃபோன் நம்பர் தேவை, அது நீங்க வந்து போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு இன்னும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ நீங்க போட்டுக்கலாம். ஷார்ட் ஆன்சர்ல போயிட்டு ஷார்ட் ஆன்சர் சொல்லி வச்சுட்டு அவங்கள நீங்க ஆன்சர் பண்ண வைக்கலாம். இப்போ வாட் இஸ் யுவர் பட்ஜெட்னு கேட்கலாம் நீங்க. யுவர் சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க அவங்களோட கஸ்டமர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க வாங்கலாம். இன்னும் உங்களுக்கு இன்டெப்தா போனீங்கன்னா எந்த சிட்டி நீங்க அவங்களோட ஜெண்டர் கேட்கலாம், அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்கலாம், அவங்களோட ஃபோன் நம்பர், அதாவது ஒர்க் இன்ஃபர்மேஷன், ஒர்க் ஃபோன் நம்பர் கேட்கலாம் நீங்க, அவங்களோட நேஷனல் ஐடி கார்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்கலாம். பட் உங்களுக்கு எது ரெலவெண்டா இருக்கோ எது தேவையோ அது மட்டும் நீங்க வந்து கேட்டுக்கலாம். பட் எல்லா நேரத்திலும் எல்லாமே தேவைப்படாது. ஸோ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுல வந்து உங்களோட வெப்சைட்டோட லிங்க் இருந்தா வெப்சைட்டோட லிங்க் போட்டுக்கலாம். இல்ல என்கிட்ட வெப்சைட் இல்லைங்க அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து உங்களோட ஃபேஸ்புக்கோட பேஜ் லிங்கை கூட நீங்க வந்து போட்டுக்கலாம். நான் வந்து என்னோட ஃபேஸ்புக்கோட பேஜ் லிங்க் தான் போட போறேன். அந்த மாதிரி ஃபேஸ்புக்கோட பேஜ் லிங்க் நான் போட்டுக்கிறேன். லிங்க் டெக்ஸ்ட்ல வந்துட்டு எஃபி பேஜ் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி லிங்க்ல போட்டு விசிட் வெப்சைட் போல வியூ ஃபேஸ்புக் அப்படி சொல்லி கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வெப்சைட் இல்லை அப்படின்னா ஸோ கிரியேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகிடும். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபார்ம் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த ஃபார்ம் நீங்க வந்து சாம்பிளா நீங்க இப்படி பாத்துக்கலாம். எப்படி வந்து ஒரு கஸ்டமர் கிளிக் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணோன்னு இதுதான் வரும். அவங்க கண்டினியூன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வரும். ஃபுல் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இது எல்லாமே வரும். அதுக்கு ஃபைனலா வந்து சப்மிட்னு கொடுத்தாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இப்போ பப்ளிஷ்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஐ மீன் பப்ளிஷ்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆட் வந்துட்டு ரிவ்யூக்குள்ள போயிடும். ரிவ்யூன்றது பார்த்தீங்கன்னா மெட்டான்னு சொல்லுவாங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் சேர்த்து. அந்த மெட்டான்றது அந்த இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட் வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிப்பான். உண்மையிலேயே வந்து இது கரெக்டான கம்பெனி தானா, நம்ம ரன் பண்றது வந்து கரெக்டான ஒரு ஆட் தானா, நமக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஆட் ரன் பண்ணுவோம். இது மாதிரி நிறைய பார்ப்போம். அதுவும் ஒரு கைட்லைன்ஸ்லாம் இருக்கும். அந்த கைட்லைன்ஸ்குள்ள வந்து நம்மளோட ஆட்ஸ் எல்லாமே கரெக்டா கவர் ஆகுதா, அது எல்லாமே வந்து அவன் பார்ப்பான். அது எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னா அவன் வந்து நம்மளோட ஆட்ஸ் வந்து லைவ் பண்ணிடுவான், ஆக்டிவ் பண்ணிடுவான். அன்லஸ் அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்மளோட ஆடை வந்து லைவ் பண்ண மாட்டான். ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஒரு ஆடை வந்து கிரியேட் பண்ணணும். இதுக்கு கொஷின் இருக்கா இது வரைக்கும் நடந்ததுல? எனி டவுட்ஸ்? ஸோ பப்ளிஷ்னு கொடுத்தா அவ்வளோதான், நம்மளோட ஆட் வந்து முடிஞ்சு போச்சு.